ஹாய் ஹலோ வெல்கம் நண்பாஸ். இதுதான் உங்கள் சேனல் நம்ம ரிவ்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் சூரி அனாபென் நடித்த கொட்டுக்காளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் நேற்றே போட்டிருக்க வேண்டியது, ஆனால் நான் போட மனசு இல்லை. ஏன்னா நேற்று சூரியோட பர்த்டே. இந்த படத்தோட ரிவ்யூவில் நான் வந்து இந்த கதையை பற்றி ஒன் லைனில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் கதையே இல்லை, அதான் உண்மை. ஏன்னா இந்த படத்தை தொடக்கத்தில் வந்து அந்த ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சு நிற்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேயை ஓட்டுறதுக்காண்டி வானத்தில் வர்ற ஹீரோயினை ஏற்றிக்கிட்டு வலிக்கிற ஒரு டீம், அதாவது ஒரு பைக்கோட ஹீரோவும் பின்னால் ஒரு ஷேர் ஆட்டோவில் எல்லோரையும் குடும்பத்தில் ஏற்றுறாங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு பைக்கில் இன்னொரு டீம், மொத்தம் இந்த 3 வாகனமும் ரோட்டு ஃபுல்லாக ஓடிட்டு குடு 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 குடுக்கணும். இதைத்தான் படம் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது அவங்க வீட்டில் இருந்து அந்த பிள்ளைக்கு பேய் பிடிக்கிற மாதிரியும் எனக்கு தெரியலை, அது என்னென்ன பேய் பிடிக்கிற அதுக்கும் ஒரு விளக்கம் இல்லை. அந்த பேய் பிடிச்ச மாதிரி காட்டுற பொண்ணு வந்து பேய் பிடிச்ச மாதிரியும் இல்லை. மொத்தத்தில் அந்த பேய் பிடிச்ச பொண்ணுக்கு வந்து பேயோட்டை வந்து வீட்டிலேருந்து வலிக்கிறாங்க. வலிக்கிட்டு பேயோட்டுற இடத்துக்கு போகிறாங்க. அந்த போகிறது வரைக்கும் தான் படமே. அது பிறகு பேய் ஓட்டினா பிறகு அந்த பேயிலேருந்து என்ன மாதிரி அப்படி கதையுமே இல்லை. பேயோட்ட போகிற வரைக்கும் இருக்கிற கதை தான். இதுதான் இந்த படத்தில் ஒன் லைன். இதில் ஸ்டோரியே இல்லை. ஸோ இதை படம்னு சொல்கிறதுக்கு போல பேசாமன்னு சொல்கிறது, நாங்கள் இதை வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கிற ஒரு வீடியோ உண்டு அப்படி வச்சுக்கலாமான்னா. நீங்கள் தோலா படம் பார்த்தீங்களா? தோலா படத்தில் வந்து கார்த்திக் ஒரு படங்குற வந்து ஒரு பக்கத்தால் ஹீரோ வந்து விற்று விட்றான் பிடிச்சி பிராஸ்ராஜுக்கு அந்த படத்தோட அர்த்தமும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் கார்த்திக் வந்து அர்த்தம் கேட்க இவனே ஒரு அர்த்தம் சொல்லுவான். அது மாதிரி தான் இந்த படத்தின் கதையும் இருக்குது. எப்படியோ எஸ்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கமல்ஹாசன் வந்து ஒன்றும் செய்யலாது. இப்போ அவனுக்கு வந்து கமல்ஹாசன் தான் வந்து கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து எஸ்கே எழுத்துட்டாரு அமரன் படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி. அதனால் ஒன்றும் பண்ணலாது, எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ணுறால அதுக்கு கமலே ஒரு கதையை சொல்லி கமலே ஹைப் ஏற்றுற மாதிரி லூசு பேன் மாரி ஏதோ இல்லாமல் எழுதி போட்டிருக்கேன். என்னது சொல்ல, இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க சொல்கிறவாறு வந்து இதில் வந்து லைவ் சவுண்ட் வந்து போட்டிருக்கோம். அதாவது இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் யாருமே இல்லை. இதில் வர லைவ் சவுண்ட், அதாவது லைவ் சவுண்ட் என்னது, கோழி கொக்கரிக்கிற சத்தத்தையும் இந்த 3 வாரத்து குடு 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 சத்தத்தையும் இதை மட்டுமே வச்சு இந்த படம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. சரி, இடையில் சூரியன் சவுண்டை தான் போகணும் பார்த்தா சூரியன் வந்து இன்னும் தொண்டை கட்டின மாதிரி காய்ச்சிட்ருக்கான்னு பற்றிட்டு வருது அந்த குரலுக்கு இன்னொரு பக்கத்தால். இந்த படத்தை எப்படி தியேட்டரில் பார்த்தா தியேட்டருக்கு சத்தி அவனித்திரன் ட்ரெயினில் போய்க்கு எப்படி டுக்கு 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 டுக்குன்னு சத்தம் கேட்குமோ அது மாதிரி இந்த படம் வர சத்தத்துக்கே உங்களுக்கு தண்டை பாட்டுக்கு நித்திர வரும். இந்த படம் தான் தியேட்டரில் பார்க்கக்கூடிய படமே இல்லை, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கத்தால் வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் நான் சொல்ல போனேன். அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு வந்து இப்போ வந்து திடீர்னு வளர்ந்து வர ஒரு நடிகர் தான் சூரி. அதாவது நல்ல கண்டென்ட்டில் படங்கள் எடுத்து நல்ல ஹிட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் வரதான் சூரி. அவரை அழைக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் அவன் பண்ண சூனியன் தான் இது மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து தான் இந்த ப்ரொடக்ஷன் செய்கிறேன்னு சொல்லிட்டு படமே இல்லாத ஒன்று சொல்லி சூரியனை மார்க்கெட்டை விழுத்துறதுக்கு எடுத்த படம் மாதிரி தான் இந்த படத்தை பார்க்க இருக்குது. ஹீரோயினாக இந்த படத்தில் இன்ட்ரோ வர அனோபனோட ஒழுங்கான ஃபோட்டோவை பாருங்கய்யா, தேவதை மாதிரி இருக்காயா. கல்கி படத்தில் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஏதோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு அவளுக்கு கதையும் இல்லை, வாயையும் துடைக்க மாட்டாள். இடைக்கு ஒரு இடத்துல இருக்கிற கட்டம் போகும்போது அவள் பாட்டுக்கு ஆட்டோவில் ஒரு பாட்டு போக அந்த பாட்டை பாடுறாள். அதுக்கும் சூரி போட்டு முன்னால் தாண்டி இவ்வளோ பிரச்சனை, நீ பாட்டு பாடிக்கணும் வரையோண்டு அதுக்கும் போட்டு அடிக்கிறான். என்ன கஷ்டமையா, அவள் ஒன்றுமே செய்யலை, சும்மா சில மாதிரி ஐயோ அம்மாண்டி இருந்துட்டு வராள். அந்த ஹீரோயினுக்கு கொடுக்குற இன்ட்ரோ இதானா ஐயா நீங்கள்? இந்த படத்தில் ஸ்டோரி சுத்தமாக இல்லை, ஸ்க்ரீன் பிளே குப்பையாக இருக்குது. ஏதோ இந்த படத்தில் புதுசாக செஞ்சுக்கிறாங்க என்னென்னா இந்த லைவ் சவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிருக்கலாம், ஓகே. அது அந்த தன்மானத்தை அந்த படத்தோட மானத்தையும் தன்மானத்தையும் பாதுகாக்கணும்னு நினச்சிருந்தா டிரெக்டர் அமீர் சொன்ன மாதிரி ஓடிடியில் விட்டுருந்தானுண்டா இந்த படத்தை விருப்பமானாக்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க. இதே படத்தை சொல்லி திணிக்கிறீங்க பார்த்தாக்கு நல்ல படம்னு சொல்லி. இந்த படம் உங்களுக்கு வேணும்னா நல்ல கலைவியமாக வித்தியாசமாக தொடர்ந்து இருக்கலாம், அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்காண்டி இந்த படத்தை எங்களை பார்க்க சொல்லி திணிக்காங்க தியேட்டரில் போட்டு. சூரியனை நம்பிக்கையில், நான் சிவாத்திரி நம்பிக்கையில் போயில சூரியனை நம்பிக்கையில் இந்த படத்துக்கு போனாங்க. ஆனால் இந்த படத்தில் கடைசியில் வந்து ஏமாற்றி வந்து எல்லாருமே தான், படம் பார்த்த எல்லாருக்குமே ஏமாட்டம் தான். ஐ
அதில் ஸ்க்ரீன் பிளேயில் செஞ்சு வச்சுக்காக பாருங்க. ஆட்டோவில் போகும்போது குழந்தைக்கு ஆயி வருதாம், ஆயி போகிறதுக்கு ஒரு கட்டம், பிறகு இடைக்க போய்க்க தவணை குலதெய்வம் கோயில் வருதாம், குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போடுவோம்னு அதுக்கு ஒரு கட்டம். இது மட்டும்தான் இந்த படத்துலேயே இருக்கிறது. மற்றது போகும்போது பைக்கில் பெட்ரோல் முடிஞ்சு போட்டுதாம், அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு கட்டம் அண்டு இவ்வளவு தான் அந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு உண்மை. சிம்பிளாக சொல்லணும்னா முடிச்சு விட்டீங்க போங்க. சூரியன் படம்னா நம்பி வரலாம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதை ஒரே படத்தில் உடைச்சி விட்டீங்க சிவகார்த்திகேயன். வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன் அவர்களே. உங்களுக்கு போட்டியாக வர எல்லாரையும் இப்படியே அழிச்சு விட்ருங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்றை வச்சு நல்ல ஹீரோஸ் எல்லாரையுமே அழிச்சு விடுங்க. இப்படியே நல்லா வருவீங்க சிவகார்த்திகேயன் அவர்களே. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு நல்லதாக எதுவுமே இல்லைங்க. இந்த படத்துக்கு நான் மார்க்ஸ் கொடுக்க போனேன்னா 10க்கு 5 இல்லாட்டி 6 தான் கொடுப்பேன். இதை விட என்னால் கூட கொடுக்கவே இல்லை. அதுவும் சூரியன் நடிப்பு காட்டிலும் ஏதோ ஒன்று நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கின்றதுக்காண்டியும் அந்த 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தை தயவு செஞ்சு உங்களை பார்க்கணுன்னுச்செல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப சங்கடமாக்கிட்டாங்களங்க. நான் இந்த படத்தை பற்றி இதுக்கு மிஞ்சியும் கைக்கொள்ளுமே ஒன்றுமே இல்லை படத்துக்கு. நான் இவ்வளோ இந்த படத்துக்கு கைக்க வேண்டிய தேவையே இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. முடிஞ்சால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறத தவிருங்க. அப்படி பார்க்கணும், இந்த கர்மத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை பாருங்கள், பார்த்து முடியும் உங்களுக்கே ஃபீல் ஆகும். இதே மாதிரி இனி வர புதுப்படங்களோட ரிவ்யூ வேணுமன்றவங்க இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.